எல்லாரும் நின்றவனமாக பாடல்களை பாடலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புத்தகத்தில் 757வது பாடல். கர்த்தாவே நீர் மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே, உந்தன் நாமம் உயர்த்தி பாடுவேன் என்கிறதான பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நாம் உற்சாகமாய கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஆராதனை
உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன். உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன். மகத்துவமும் பேர்புகழும் உன் கரத்தில் இருக்கின்றதே. மகத்துவமும் பேர்புகழும் உன் கரத்தில் இருக்கின்றதே. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மாலாகுமே. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த
உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன். உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன். ஆராதனை அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதை புரிந்த கூட்டம் சபைக்கு உள்ளே, புரியாத கூட்டம் சபைக்கு வெளியே. அவ்வளோதான் வித்தியாசம். எல்லாரும் ஆதாம் ஏவாளிலிருந்து தான் வந்தோம். ஆனால் யார் தேவன் என்பதை அறிந்த கூட்டம் சபைக்குள்ளே இருப்பாங்க. அறியாத கூட்டம் என்ன செய்வாங்க? வெளியில் இருப்பாங்க. அல்லேலூயா. அப்போ துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் நம்ம யாருக்கு தான் செலுத்தணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் தான் என்ன செய்யணும்? செலுத்தணும். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையை, அந்த துதியை, அந்த கனத்தை வேறு எந்த நபருக்கும் என்ன செய்யக்கூடாது? அதை கொடுக்கக்கூடாது. ஏன்னா சத்தியம் அதுதான். வசனம் அப்படி தான் சொல்லுது. மற்றவர்களை மதிக்கலாம், ஆனால் அவர்களை எந்த அளவுக்கு மதிக்கிறோமோ, எந்த அளவுக்கு அவர்களுக்கு கொடுக்குறோமோ, அந்த கனத்தை வேறு எந்த மனுஷனுக்கு என்ன செய்யக்கூடாது? கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புத்தகத்தில் 780வது பாடல். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் இந்த பாடலை பாடுவோம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். 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 ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும்
எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆடுவோம் தேசத்தை, நாம் ஆடுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நொறுங்குண்ட நெஞ்சமே, நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையா, கூப்பிடு உண்மையா, குறைவெல்லாம் நீக்குவார், உன் குறைவெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. கண்ணீரை துடைப்பவர், கண்ணீரை துடைப்பவர், கதவண்டை நிற்கிறார், உன் கதவண்டை நிற்கிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எத்தனை இழப்புகள், ஏமாற்றம், தோல்விகள், கர்த்தரோ மாற்றுவார், கர்த்தரோ மாற்றுவார். அவர் கரம் நீட்டி தேற்றுவார், அவர் கரம் நீட்டி தேற்றுவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார்.
நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாள் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாள் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாட்டில் தேசத்தை சுதந்தரிப்போம்னு எழுதியிருக்கிறாங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தை தான் தேவன் ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் கொடுத்தார். அது யூத சந்ததி மட்டுமல்ல, அவருடைய சந்ததியிலே வருகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு தகுதியாக்கப்பட்ட நமக்கும் அதே வாக்குத்தத்தம் தான், உலகத்தை சுதந்தரிப்போம். அல்லேலூயா. தேசம்னும் போது ஏதோ ஒரு குறிப்பிட்ட தேசத்தை மட்டும் அது சொல்லுது. உலகம்னு சொல்லும்போது ஒட்டுமொத்த உலகத்தை என்ன செய்வோம்? நாம் ஆளுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால தான் ஒன்று சேர்ந்து துதிக்கிறது ரொம்ப முக்கியம், ஒரு மனம் இருப்பது ரொம்ப முக்கியம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை உலகத்தை சுதந்தரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் நமக்கு அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பரலோகம் தேவனுக்காகவும் தூதர்களுக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் உண்டாக்கப்பட்டது. பாதாளம் நரகம் பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் அவனுடைய பிள்ளைகளுக்காகவும் உண்டாக்கப்பட்டது. ஆனால் இந்த பூமி மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது. அப்போ பூமியில் அதிகாரம் யாருக்கு? பூமியில் யார் தான் லீட் பண்ணணும்? மனுஷன் தான் லீட் பண்ணணும், வேறு யாரும் லீட் பண்ண முடியாது. பிசாசு பூமியை என்ன செய்ய முடியாது? லீட் பண்ண முடியாது. பிசாசு பூமியை லீட் பண்ணணும் அப்படின்னா, அதிகாரம் செலுத்தணும் அப்படின்னா, அதற்கு மனிதனுடைய ஒத்துழைப்பு தேவை. அதனால தான் மனுஷன் மூலமாக தான் பிசாசு வேலை செய்வான். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த பூமியிலே கிரியை செய்யணும்னா அதற்கும் யார் தேவை? மனுஷனுடைய ஒத்துழைப்பு ஆண்டவருக்கு இருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அப்போ நாம் யாரை சார்ந்து யாருக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோமோ அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா. ஆண்டவரை சார்ந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது பூமியை நல்ல மாதிரியாக ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை நாம் பெறுகிறோம், அதை நாம் செலுத்த துவங்குகிறோம். பிசாசோடு சேர்ந்து இருக்கும்போது பிசாசு சொல்லுகிற கெட்ட காரியங்களை செய்யக்கூடிய பிள்ளைகளாக ஒவ்வொரு மனுஷனும் மாறிடுறான். அல்லேலூயா. அதனால தான் எப்பயுமே பூமியில் நாம் தான் அதிகாரத்தையும் ஆளுகையும் செலுத்த முடியும். வேதம் அப்படி தான் சொல்லுது. அதில் தான் சர்க்கஸில் இருக்கிற பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய உருவம் கொண்ட யானை ஒரு மனுஷன் சொன்னோடனே ஸ்டூலில் ஏறி நிற்கும். அல்லேலூயா. அது நினச்சா ஒரு அடியில் என்ன செஞ்சிடலாம்? மனுஷன் சாச்சலாம். ஆனால் மனுஷனுக்கு பயப்படும். அல்லேலூயா. ஏனென்றால் அது தேவன் கொடுத்த அதிகாரம். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி சகலத்தையும் கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் என்ன செய்யுங்கள்? ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து அந்த ஆசீர்வாதத்தை கூறினார். அதாவது மனிதனை பார்த்து தான் என்ன செய்தார் ஆண்டவர்? அந்த ஆளுகிற ஆண்டு கொள்ளுங்கள் என்கிற அதிகாரத்தை தேவன் கொடுத்தார். காரணம், நாம் தேவனுடைய சாயலாக இருக்கிறோம். அல்லேலூயா. சாயல்னா வெறும் முகச்சாயல் இல்லை, தேவனுடைய தன்மையில் இருக்கிறோம், தேவனுடைய கேரக்டரில் இருக்கிறோம். அதனால தான் தேவனை போல பேசணும். ஆண்டவர் பூமியை உண்டாக்கி மனிதனை பூமியில் வச்சதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? பரலோகத்தை தேவன் எப்படி நல்ல மாதிரியாக ஆளுகிறாரோ அதை போல பூமியை மனிதன் என்ன செய்யணும்? இன்னொரு பரலோகமாக மாற்றணும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவரே நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது மட்டும் இல்லை, திரும்ப 1000 வருட அரசாட்சி எங்கே தான் பண்ணுறாரு? பூமிக்கு வந்துடுவார். நம்ம எல்லாத்தையும் கூட்டிகிட்டு மறுபடியும் பூமிக்கு தான் வருவார். அப்போ புதிய வானம் புதிய பூமி, அவ்வளோதான். ஆனால் அவர் நினச்சிருந்தா அங்கேருந்து ஆட்சி செய்யலாம், எல்லாத்தையும் அங்கே கூட்டிகிட்டு போய் என்ன செய்யலாம்? அரசாட்சி செய்யலாம். ஆனால் அவர் திரும்ப எங்கே தான் வர்றாரு? ஏனென்றால் பூமி பரலோகத்தை போல இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்பினார். அதனால தான் தன்னுடைய தன்மையிலே மனிதனை உண்டாக்கினார். அல்லேலூயா. அப்போ இந்த சத்தியங்கள் எப்போ நமக்கு புரியுதோ அப்போ நம்ம என்ன செய்ய மாட்டோம்?
பிரச்சனையின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே நாம் அழுக மாட்டோம். அதாவது கவலைப்பட்டு அழுகிறது என்ன செய்ய மாட்டோம். அதிகாரத்தை நம்முடைய ஜெபத்திலே உபயோகப்படுத்த ஆரம்பிப்போம். அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறீர், அதை நான் சுதந்தரிக்கிறேன். ஆண்டவரே, வெற்றியுள்ள வாழ்க்கை எனக்கு நீர் கட்டளையிட்டிருக்கிறீர், அதை நான் சுதந்தரிக்கிறேன். எப்போ நீங்கள் இதை பேசுகிறீங்களோ அப்போ தான் நீங்கள் அதை ரிசீவ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஆண்டவரே, உம்முடைய ஐஸ்வர்யத்தினால் நீர் என்னை நிரப்பியிருக்கிறீர், அதை நான் சுதந்தரிக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா அவர் நிரப்பியிருக்கிறார்ன்றது உண்மை. நாம் சுதந்திரிச்சிருக்கிறோமா அப்படின்னா அது இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. அப்போ சுதந்திரிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும்? நாம் தேவனுடைய வசனத்தை விசுவாசித்து அதை நமக்கானதாக மாற்றி என்ன செய்யணும்? வாயை திறந்து பேசணும். ஏன்னா உலகமே அவருடைய வாயின் வார்த்தைகள்னால தான் என்ன செஞ்சிச்சு? உண்டாச்சு. அப்போ நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களோ பிரச்சனைகளோ நம்முடைய வாயின் வார்த்தைகள் விசுவாச அறிக்கையின் மூலமாக தான் என்ன செய்யும்? அது வெளியே போகும். அல்லேலூயா. அந்த குழப்பங்கள் தீரும், சமாதானம் வரணும் அப்படின்னா தேவனுடைய வசனத்தை எடுத்து என்ன செய்யணும்? பேச ஆரம்பிக்கணும். தொடர்ந்து பாடலாம். பாட்டு புஸ்தகத்தில் 707வது பாடல். அல்லேலுயா தேவனுக்கே, அல்லேலுயா ராஜனுக்கே, தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார் என்கிறதான பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நம்ம எல்லாரும் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நாம் நினைக்கணும். ஏன்னா மனுஷனுடைய மனம் நல்ல காரியங்களை பூரா மறந்துடும், கெட்ட விஷயம் மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கும். ஆகையினால நாம் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூறும் விதமாக அதை நினைக்கும் போது தான் உள்ளம் நன்றியால் பொங்கும். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா நன்றிலாம் வராது, ஆண்டவர் துதிக்கலாம் முடியாது, அழுக வரும். ஏன்னா அழுகையே அந்த சூழ்நிலையும் வெளிப்பாடு தான். சூழ்நிலையை பெருசாக நினைக்கிறதுனால தான் அழுக வருது. கவலைப்பட்டு அழுகிற அழுக, ஆனந்த கண்ணீர் பிரச்சனை இல்லை. அப்போ என்ன செய்யணும்? கர்த்தர் நமக்கு கொடுத்த அவர் செய்த நன்மைகளை நினச்சி பார்த்து என்ன செய்யணும்? ஆண்டவரை துதிக்கணும். துதி எடுத்தால் சாத்தான் என்ன பண்ணுவானா? அதுதான் சத்தியம். துதிக்கு முன்னால் அவனால் நிற்க முடியாது. அதனால தான் பரலோகத்தில் அவனால் ரொம்ப நேரம் நிற்க முடியாது. அல்லேலூயா. எல்லாரும் பாடுவோம். Hallelujah.
அல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொண்டு வருகிறோம் பிதாவே. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு என்று சொன்ன தேவனே, ஆண்டவரே, இஸ்ரவேலருக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்த மோசே என்கிற பெரிய தாசனை நீர் எடுத்துக்கொண்ட நேரத்திலே, ஜனங்கள் பரிதபித்த வேளையிலே கர்த்தாவே, நீர் உம்முடைய தாசன் மூலமாக சொன்ன வார்த்தைகள், இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, அவரே உன்னுடைய கேடகம், அவரே உன்னுடைய கண்மலையாக இருக்கிறார் என்பதை ஆண்டவரே அந்த நூற்றாண்டு காலம் முதல் இன்றைக்கு வரைக்கும் நீர் எங்களுடைய கோட்டையாக, எங்களுடைய கண்மலையாக, எங்களுக்கு நன்மைகளை செய்கிற தேவனாக நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. இதுவரை நன்மைகளை செய்தவர் இனிமேலும் நன்மைகளை செய்ய போகிறீர். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் செலுத்தின நன்றி பலிகளை, துதி ஆராதனைகளை கர்த்தாவே நீர் அங்கீகரித்திருக்கிறீர். எங்களுக்கு நன்மையான இவுகளை நீர் இன்னும் அதிகமாக செய்ய போகிறீர். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீதியான பகுதிகளை மாட்கொண்டு வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.